வணக்கம். இது ஸ்டார் அகாடமி வழங்கும் பிருகத் பராசர ஹோர சாஸ்திரம் மூலமும் உரையும். என் பெயர் சம்பசிவம். நாம் இந்த பதிவிலிருந்து 5ஆம் பாவக பலன்கள் என்ற இந்த 18வது அத்தியாயத்திற்குள் செல்ல இருக்கிறோம். பராசரர் இந்த பாவகங்களை பற்றிய துவக்க அத்தியாயத்தில் இந்த 5ஆம் பாவகத்தை பற்றி பேசும்பொழுது யந்திர மந்திரம், அதாவது எந்திரங்கள் என்று சொல்லப்படுகின்ற தாயத்து அல்லது பூஜைக்கு சில பேர் பூஜைக்கு உடைய எந்திரங்கள் என்ற அமைப்பை பயன்படுத்த முடியும். அதே போல மந்திரம் என்பதையும் பராசரர் இந்த 5ஆம் பாவத்துக்கான ஆதிபத்தியமாக சொல்கிறார். மந்திர உச்சாடனம், மந்திர பயன்பாடு போன்றவையும் இந்த 5ஆம் பாவக ஆதிபத்தியத்தில் வருகிறது. அதே போல அரச பதவி, அந்த பதவியிலிருந்து கீழே விழுதல் என்பதையும் இந்த 5ஆம் பாவத்திற்கான ஒரு முக்கியமான ஆதிபத்தியமாக பராசரர் சொல்லியிருந்தார். அதே போல வித்யா என்று சொல்லப்படுகின்ற ஒருவருடைய கல்வி, அதே போல அந்த கல்வியின் வளர்ச்சி என்பதையும் இந்த 5ஆம் பாவத்திலிருந்து ஆராயலாம். அதே போல பிரபந்தகம் என்று சொல்லப்படுகின்ற நிர்வாகத்திறன் என்பதும் இந்த 5ஆம் பாவகத்தின் ஒரு முக்கியமான ஆதிபத்தியமாகும். இறுதியாக குழந்தை என்பதையும் இந்த 5ஆம் பாவகத்திற்கான ஒரு முக்கியமான ஆதிபத்தியமாக நாம் கருத முடியும். இதையெல்லாம் இந்த முன்னுரையில் பராசரர் சொல்லியிருந்தாலும் இந்த பதிவில், அதாவது இந்த அத்தியாயத்தில் இருக்கின்ற ஸ்லோகங்களை பார்க்கும் பொழுது பெரும்பாலும் அது குழந்தை என்பதை சார்ந்தே இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. ஒரு சில ஸ்லோகங்கள் மட்டுமே இந்த மற்ற கருத்துக்களை பேசுவதாக இருக்கிறது. எனவே இந்த அத்தியாயத்தில் குழந்தை என்பதை மட்டுமே நாம் பெரும்பாலும் இந்த அத்தியாயத்தில் பார்க்க முடியும். இந்த 5ஆம் பாவக மற்ற ஆதிபத்தியங்களை நாம் பிருகத் பராசர ஹோர சாஸ்திர முழுமையாகவே பல இடங்களிலும் நாம் தேடி பார்க்க முடியும். அதைத் தொடர்ந்து இந்த அத்தியாயத்தில் கிட்டத்தட்ட ஒரு 30 ஸ்லோகங்களுக்கு மேல் இருக்கிறது. அதே போல மற்ற மொழிகளில் இருக்கின்ற பிருகத் பராசர ஹோர சாஸ்திரத்தையும் நாம் தேடி பார்க்கும் பொழுது ஒரு 38 என்ற விதமாக ஸ்லோகங்கள் நமக்கு கிடைக்கின்றன. எனவேதான் இந்த அத்தியாயத்தை நான் 5 பிரிவுகளாக பிரித்து 5 பதிவுகளாக நாம் இந்த அத்தியாயத்தை பார்க்க இருக்கிறோம். எனவே இது சற்றே நீண்ட ஒரு அத்தியாயம், அதிக ஸ்லோகங்கள் இருப்பதால். ஆனாலும் பராசரர் குழந்தை என்ற தன்மையை பல்வேறு விதமாக விரித்து இந்த அத்தியாயத்தில் பேச முடிகிறது. எனவே ஒருவருக்கு சிறப்பாக குழந்தைகள் அமைய எந்த விதமான கிரக நிலைகள் தேவைப்படும், அதே போல ஒரே ஒரு குழந்தை மட்டுமே இருக்க வேண்டும் என்றால் எந்த விதமான அமைப்பு இருக்க வேண்டும், அதே போல குழந்தை பிறந்து இறந்து விடுகிறது என்பதற்கான அமைப்புகள், அதே போல எந்த வயதில் குழந்தை என்பது பிறக்கும் என்பது போன்று பல்வேறு, அதே போல தத்துவ குழந்தைகள் என்பதை எப்படி ஆராயலாம் என்பதாக பல்வேறு விதமான கருத்துக்களை இந்த பதிவில் உள்ள ஸ்லோகங்களில் நாம் பார்க்க முடியும். வாருங்கள், இந்த முன்னுரையுடன் நாம் இந்த பதிவிற்குள் செல்வோம். இந்த பதிவின் முதல் 2 ஸ்லோகங்கள் இப்பொழுது பார்ப்போம். இந்த 2வது ஸ்லோகத்தின் வேறொரு வடிவம் திரு தாராச்சந்திரா மற்றும் கிரிதாரி லால் அவர்களுடைய நூலின் 88வது ஸ்லோகமாகவும், திரு கணேஷ் தட் பாட்டக் அவர்களுடைய நூலின் 76வது ஸ்லோகமாகவும் வருகிறது. அதையே இந்த பழுப்போணத்தில் தந்திருக்கிறேன். எனவே இந்த 2வது ஸ்லோகமும் 88 அல்லது 76வது ஸ்லோகமும் கிட்டத்தட்ட ஒரே ஸ்லோகம் என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். இந்த 1, 2 என்பது திரு கிரீஷன் சர்மா அவர்களுடைய நூலிலிருந்து நாம் பார்க்க முடிகிறது. அத பஞ்சம பாவஸ்ய கத்யாமி ஃபலம் த்விஜ லக்னபே சுத பாவஸ்தே சுத பே ச சுதே ஸ்திதே கேந்திர திரிகோண சம்ஸ்தே வா பூர்ணம் புத்திர சுகம் வதேத் ஷஷ்டாஷ்டம வியயஸ்தே து சுதாதீஷே த்வ புத்ரதா ஷடாதித்ரய சம்ஸ்தே து சுதாதீஷே த்வ புத்ரதா
கேந்திர திரிகோண சம்ஸ்தேது புத்திர லாபாபி சம்பவக. எனவே இந்த இரண்டாவது ஸ்லோகத்தையும் 88 அல்லது 76வது ஸ்லோகத்தையும் பார்க்கும் பொழுது இந்த வரிகள் மாறி இருப்பதை பார்க்க முடியும். எனவே 88 அல்லது 76ல் இரண்டாவது வரி என்பது இரண்டாவது ஸ்லோகத்தின் முதல் வழியாக கிட்டத்தட்ட வருவதை பார்க்க முடியும். இரண்டாவது ஸ்லோகத்தின் இரண்டாவது வரி 88 அல்லது 76வது ஸ்லோகத்தின் முதல் வரியாக இருக்கிறது. எனவே வரிகள் மாறி இருக்கின்றன, ஆனால் ஸ்லோகம் என்பது கிட்டத்தட்ட ஒரே விதமான அமைப்பை கொண்டுள்ளது என்பதை பார்க்க முடியும். இப்பொழுது இனிமேல் பஞ்சம பாவஸ்ய ஐந்தாவது பாவகத்தின் கத்யாமி பலம், இந்த பலன்களை நான் சொல்ல போகிறேன். துவிஜ அறிவில் சிறந்தவரே, எனவே மைத்ரேயரே, இப்பொழுது நான் ஐந்தாவது பாவகத்தின் பலன்களை சொல்ல போகிறேன் என்பதாக இந்த அத்தியாயம் துவங்குகிறது. லக்ன ப என்பதாக அதை புரிந்து கொள்ளலாம். ப என்பது பதி என்ற சொல்லின் வேர் சொல்லாகும். எனவே லக்னாதிபதி என்பதாக அந்த ப என்பதை புரிந்து கொள்ளலாம். எனவே லக்ன ப என்பது லக்னாதிபதி. சுதபாவஸ்தே ஐந்தாவது பாவக, சுத பாவகம் என்பதால் சுத என்பது குழந்தை என்பதை குறிக்கும், பிள்ளை என்பதை சொல்லும். எனவே அது ஐந்தாவது பாவகத்தில் இருந்தால், லக்னாதிபதி ஐந்தாவது பாவகத்தில் இருந்தால் சுதப ஏச்ச சுதபே ச என்பதாக எழுதப்பட்டுள்ளது. சுதப்ப என்பதால் அது ஐந்தாவது அதிபதி, ப என்பதை பதி என்பதன் சுருக்கம் என்பதாக புரிந்து கொள்ளலாம். எனவே ஐந்தாவது பாவக அதிபதியும் சுதே ஸ்திதே ஐந்தாவது பாவகத்திலேயே இருந்தால், அப்படி இல்லை எனில் அந்த ஐந்தாவது அதிபதி கேந்திர திரிகோண, அதாவது கேந்திர அல்லது திரிகோண வீடுகளில் சம்ஸ்தேவா அல்லது இருந்தால் பூர்ணம் புத்திர சுகம், முழுமையான குழந்தைகளுக்கால் இன்பம் என்று இதை நேரடியாக சொல்லலாம். எனவே இந்த இடத்தில் இதை புத்திர சுகம் என்பதை குழந்தைகளால் இன்பம் என்று புரிந்து கொள்வது ஒன்று. இரண்டாவது, அந்த புத்திர என்பதை இந்த ஐந்தாவது பாவகத்தை சொல்கின்ற சொல் சுத்த பாவகம் என்று சொல்வது போல புத்திர பாவகம் என்பதாக புரிந்து கொண்டு இந்த ஐந்தாம் பாவகத்தின் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் என்று புரிந்து கொண்டாலும் சரி. எனவே இதை குழந்தைகளுக்கான சுகம் என்று புரிந்து கொண்டாலும் சரி, அல்லது ஐந்தாவது பாவகம் முழுமைக்குமான இன்பம் என்றும் புரிந்து கொண்டாலும் சரி, இரண்டுமே சரியான புரிதல் என்பது என்னுடைய கருத்து. எனவே இது முழுமையான குழந்தைகளால் இன்பம் அல்லது ஐந்தாவது பாவகத்தின் மூலம் வருகின்ற இன்பம் என்பது சொல்லப்பட வேண்டும். வதேத் என்பதாக இந்த இரண்டாவது ஸ்லோகத்தின் முதல் வரி முடிகிறது. இதனைத் தொடர்ந்து ஷஷ்டாஷ்டம வியஸ்தேது, ஷஷ்ட என்றால் 6, அஷ்டம என்றால் 8, விய என்பது 12ஐ குறிக்கும், செலவு என்ற பொருளில். எனவே 6, 8, 12ஆம் பாவகங்களில் சுத அதிஷேது ஐந்தாவது பாவகாதிபதி இருந்தால், எனவே ஒருவேளை ஐந்தாம் அதிபதி சென்று 6, 8, 12ஆம் பாவகங்களில் இருந்தால் அபுத்திரதா, அது குழந்தை இல்லாத ஒரு நிலையை தரும். இந்த துவ புத்திரதா என்பதாக எழுதப்பட்டுள்ளது, புத்திரதா என்பதாக எழுதப்பட்டுள்ளது. அதை து அபுத்திரதா என்பதாக பிரித்து, அப்படி இருந்தால் அபுத்திரதா குழந்தை இல்லாத நிலை, புத்திரதா என்றால் குழந்தை பெறுகின்ற நிலை, அபுத்திரதா என்றால் சுத்தம் அசுத்தம் என்பது போல அது எதிர் சொல்லாக வரும். இது இந்த சஷ்டாஷ்டம விய என்ற அந்த 6, 8, 12 என்ற சொல்லையே சற்றே மாற்றி இந்த கிரிதாரி லால் தாராச்சந்திரா மற்றும் கணேஷ் தத் பாட்டக் இவர்களுடைய நூலில் ஷடாதி திரய என்பதாக எழுதப்பட்டுள்ளது. எனவே ஷடாதி திரய என்றாலும் ஒன்றுதான், ஷஷ்டாஷ்டம விய என்றாலும் ஒன்றுதான். எனவே இந்த திரிக் பாவகங்கள் என்று சொல்லப்படுகின்ற 6 முதலான பாவகங்கள் ஷடாதி திரய என்பதால் அது 6, 8, 12 என்ற இந்த 3 பாவங்களை சொல்கிறது. எனவே ஷடாதி திரய சம்ஸ்தேது இந்த 6 முதலான 3 பாவங்களில் இருந்தால் சுதாதீஷே ஐந்தாம் அதிபதி சென்று இருந்தால் துவ புத்திரதா து அபுத்திரதா என்ற அதே சொல்தான். கேந்திர திரிகோண சம்ஸ்தேது கேந்திர திரிகோணங்களில் இருந்தால்
புத்திர லாப அபி சம்பவக. புத்திர லாபம் என்பது அபி சம்பவக, இப்பொழுது கிடைக்கும் அல்லது சாத்தியம் என்பதாக இந்த ஸ்லோகங்கள் சொல்கின்றன. எனவே இந்த ஸ்லோகங்களின் முழுமையான பொருள் என்று பார்க்கும் பொழுது, லக்னாதிபதி 5ஆம் பாவகத்தில் இருப்பதும் 5ஆம் பாவகாதிபதி அதே இடத்தில் இருப்பதும் அல்லது மற்றொரு திரிகோணமான 9இல் இருப்பதும் அல்லது கேந்திர திரிகோணங்கள் என்று சொல்வதால் 1, 4, 7, 10 அல்லது 9 அல்லது 5. எனவே இது போன்ற வீடுகளில் 5ஆம் அதிபதி இருந்தால் அந்த ஜாதகருக்கு குழந்தைகளால் முழுமையான இன்பம் அல்லது அந்த 5ஆம் பாவகத்தின் மூலம் முழுமையான இன்பம் என்பது சொல்லப்பட வேண்டும். 5ஆம் பாவகாதிபதி ஒருவேளை 6, 8, 12ஆம் பாவகங்களில் ஏதேனும் ஒன்றில் இருந்தால் குழந்தை இல்லாத நிலை ஏற்படும் என்று சொல்லலாம். இப்பொழுது ஒருவருக்கு 5ஆம் பாவகாதிபதி 6, 8, 12இல் இருந்தாலேயே குழந்தை இருக்காது என்பதான ஒரு முடிவிற்கு நாம் வந்துவிடக்கூடாது. ஆனால் இது போன்று 5ஆம் அதிபதி 6, 8, 12ஆம் பாவங்களில் இருந்தால் குழந்தை இல்லாத ஒரு நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்பதாகவே இதை கருத வேண்டும். எனவே பராசரர் இந்த ஸ்லோகங்களை நாம் சென்று பார்க்கும் பொழுது முழுமையாக பல்வேறு காரணிகளை சொல்கிறார். எனவே அதில் ஏதேனும் ஒன்று இருந்தால் மட்டுமே குழந்தை இருக்காது என்பதான ஒரு முடிவிற்கு வந்துவிடக்கூடாது. ஆனால் இது போன்ற ஒரு நிலை இருந்தால் மற்ற காரணிகளை அல்லது மற்ற விதிகளையும் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்பதாக நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே 5ஆம் பாவகாதிபதி இருக்கக்கூடாத பாவகங்கள் என்றால் அது 6, 8, 12 என்பதாக ஒரு துவக்க நிலை புரிதலை இந்த ஸ்லோகங்கள் தருகின்றன. இதனைத் தொடர்ந்து நாம் திரு கிரீஷன் சர்மா அவர்களுடைய நூலிலிருந்து சற்று விலகி தாராச்சந்திரா மற்றும் கிரிதாரி லால் இவர்களுடைய நூலில் இருக்கின்ற ஸ்லோகங்களை பார்ப்போம். எனவே சென்ற பக்கத்தில் நாம் 88வது ஸ்லோகத்தை பார்த்து முடித்திருந்தோம். எனவே இந்த பக்கத்தில் நாம் 89வது ஸ்லோகத்தையும் 90 மற்றும் 91ஆம் ஸ்லோகத்தின் துவக்கத்தையும் இங்கு பார்க்க இருக்கிறோம். ஆனால் இந்த இடத்தில் இந்த 90வது ஸ்லோகத்தின் முதல் வரி என்பது எந்த நூலிலும் கிடைக்கப்பெறவில்லை. நான் பல்வேறு நூல்களை தேடி ஆராய்ந்து பார்த்துவிட்டேன். இந்த தாரச்சந்திரா மற்றும் கிரிதாரி லால் இவருடைய நூலின் 90வது ஸ்லோகத்தின் முதல் வரி என்பது கிடைக்கப்பெறவில்லை. அதே போல இந்த 91வது ஸ்லோகத்தின் முதல் வரியும் இதற்கு சரியான புரிதல் என்பதும் கிடைக்கப்பெறவில்லை. எனவே நான் இந்த 2 வரிகளுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் இணையத்தில் அல்லது பல்வேறு நூல்களில் இந்த 2 வரிகளை மட்டும் புரிந்து கொள்வதற்கு மிகவும் முயற்சி எடுத்தேன். ஆனால் இந்த 90வது ஸ்லோகத்தின் முதல் வரி கிடைக்கவில்லை. ஒரு சில நூலாசிரியர்கள் அவர்களாகவே ஸ்லோகத்தை எழுதி இந்த 90வது ஸ்லோகத்தை நிரப்ப முயற்சி செய்திருக்கிறார்கள். எனவே அதை நான் இங்கு தரவில்லை. ஏனெனில் அது அந்த நூலாசிரியரின் முயற்சி என்பதால் அதை விட்டுவிட்டேன். அதே போல இந்த 91வது ஸ்லோகத்தின் முதல் வரியும் புரிந்து கொள்ள சற்றே கடினமான ஒன்றாக இருக்கிறது. அது என்ன விதமான கருத்தை சொல்ல வருகிறது என்பதையும் தேடி புரிந்து கொள்ள நீண்ட நேரமானது. எனவே இந்த 91வது ஸ்லோகத்தின் முதல் வரியும் எனக்கு தெரிந்த வகையில் நான் விளக்குகிறேன். ஆனால் இதுதான் சரியான பொருளா என்பது எனக்கு இன்னும் முற்றிலும் புரியவில்லை. ஏனெனில் இதற்கான விளக்கமும் சரியாக அமையவில்லை. இது ஏனெனில் இந்த 90ஆம் ஸ்லோகத்தின் முதல் வரி விடுபட்டுள்ளதால் அந்த 91வது ஸ்லோகத்தின் முதல் வரியையும் புரிந்து கொள்வது சற்றே கடினமாக இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. வாருங்கள் நாம் ஸ்லோகத்திற்குள் செல்வோம். சத்புத்திர லாபக சுதபே சூரஜ்யே சுரேஜ்யே சுபேஷு கேகேஷு கதே ச பானௌ ஏகஹ ஸ்திரஹ ஸ்யாத் சுத ஏக ஏவ ஸ்திதஹ சுபஹ கேந்திர நவாத்மஜஸ்தே பிதாபி சிந்தியோ நவமே சுதக்ஷே ஏவம் விதம் சிந்தனம் ஊகனியம் க்ஷேத்ரஸ்ய காரகோ பௌமக கர்மஸ்தானே அவ்யயம் விதிஹி என்பதாக இந்த ஸ்லோகங்கள் சொல்கின்றன. சத்புத்திர லாபக,
சத்புத்திர என்றால் சிறந்த புத்திரன், சிறந்த குழந்தை என்பதான பொருள் வரும். எனவே சிறந்த குழந்தைகளை ஒருவர் பெறுகின்ற அமைப்பு, லாபம் என்றால் பெறுகின்ற அமைப்பு என்பதாக புரிந்து கொள்ளலாம். எனவே சத்புத்திர லாபம் என்று சொல்லப்படுகின்ற மிகச்சிறந்த குழந்தைகளை பெறுகின்ற அமைப்பு. சுதப்பே 5வது அதிபதி. சுர ஏஜ்யே, சுர ஏஜ்ய என்பதை தேவகுரு என்பதாக பொருள் கொள்ளலாம். எனவே சுர அசுர என்று தேவர்கள் அசுரர்கள் என்பதாக நாம் சுர அசுர என்பதாக பிரிக்கிறோம். எனவே சுர என்பது தேவர்களை சொல்கின்ற சொல். அதன் ஏஜ்ய என்ற சொல்லுக்கு குரு என்பது பொருளாகும். எனவே தேவகுரு என்பதாக அதை பொருள் கொண்டு குரு என்பதாக பொருள் கொள்ளலாம். எனவே 5வது அதிபதியும் குருவும் சுபேஷு நல்ல பாவகங்களில், கேஹேஷு கதேச்ச சென்று இருந்தால், எனவே குரு நல்ல இடத்தில் இருக்க வேண்டும், அதே போல 5வது அதிபதியும் நல்ல இடத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நல்ல குழந்தைகளை பெறுகின்ற அமைப்பு என்பதாக அந்த இது பலருக்கும் நன்கு தெரிந்த ஒரு பொருள்தான். எனவே குருவும் காரகனும் அதிபதியும் நல்ல இடங்களில் சென்று இருந்தால், சுபேஷு கேஹேஷு என்பதை நாம் கேந்திர திரிகோணங்கள் அல்லது 2வது அதிபதி 2வது பாவகம் என்பதாக புரிந்து கொள்ளலாம். அல்லது அதை சுபேஷு என்பதால் அதை சுபர்களின் வீடுகள் என்பதாகவும் அதை நாம் பொருள் கொள்ள முடியும். எனவே குருவின் வீடுகளிலோ, சுக்கிரனின் வீடுகளிலோ, புதனின் வீடுகளிலோ, வளர்பிறை சந்திரனின் வீட்டிலோ சென்று இருந்தால் நல்ல புத்திரர்களை பெறுகின்ற அமைப்பு என்பதாகவும் இதை புரிந்து கொள்ள. எனவே சுபேஷு என்பதை நான் இந்த இடத்தில் நல்ல பாவகங்களில் என்பதாக எழுதியிருக்கிறேன். ஆனால் சுபர்களின் வீடுகள் என்பதாகவும் நாம் இதை பொருள் கொள்ள முடியும். பானவ் சூரியன். இந்த பானவ் என்று சொல்வதால் இந்த அவ் விகுதி வரும் பொழுது அது 2 கிரகங்கள் என்ற பொருளை தரும் என்பதாகவும் நாம் பல இடங்களில் பேசியிருந்தோம். எனவே இந்த பானவ் என்பதால் அது சூரியன் இணைந்திருப்பதை குறிக்கிறது என்ற பொருளில் இந்த முதல் ஸ்லோகத்தில் சுதப்பே என்று சொல்லப்படுகின்ற அந்த 5வது பாவகாதிபதி என்பதை ஒவ்வொரு இடத்திலும் சென்று பொருள் கொள்ள வேண்டும். எனவே இந்த ஸ்லோகத்தை நாம் இந்த தமிழில் கொண்டு கூட்டு பொருள்கோள் என்பதான ஒரு பொருள் கொள்ளும் விதி சொல்லப்படும். எனவே ஒரு சொல்லை எடுத்து சென்று பல்வேறு விதங்களில் பொருத்தி பார்த்து இதற்கான பொருளை தேட வேண்டும். எனவே இந்த சுதப்பே என்று சொல்லப்படுகின்ற 5வது பாவகாதிபதி என்பதை நாம் பல இடங்களில் இந்த ஸ்லோகத்தில் எடுத்து சென்று பொருள் தேட வேண்டும். எனவே 5வது பாவகாதிபதியும் சூரியனும் என்பதாக இந்த பானவ் என்று வருவதால் 2 கிரகங்களை இந்த இடத்தில் பேசுகிறார்கள். எனவே 5வது பாவகாதிபதியும் சூரியனும் இருவரும் இணைந்து ஏகஸ்திரக என்றால், ஏகக என்றால் ஒன்று, ஸ்திரக என்றால் நிலையான, இதை நாம் நீண்ட நாள் உயிர் வாழ்கின்ற. எனவே அந்த காலத்திலும் இந்த காலத்திலும் கூட ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தை நீண்ட நாள் நம்முடன் இருக்குமா என்ற ஒரு கருத்து அல்லது அந்த ஒரு தேடல் அல்லது தேவை என்பது இருப்பதை பார்க்க முடிகிறது. எனவே இந்த இடத்தில் நிலையான குழந்தை என்ற பொருளில் நீண்ட நாள் உயிர் வாழ்கின்ற குழந்தை என்பதாக ஏகக ஸ்திரக, ஒரு நீண்ட நாள் உயிர் வாழ்கின்ற அல்லது நிலைத்து நிற்கின்ற, ஷியாத் சுதக நிச்சயமாக ஒரு குழந்தை. எனவே சூரியன் 5ஆம் பாவகாதிபதி சூரியனுடன் இணைந்து எந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்றும் இந்த இடத்தில் தெளிவாக சொல்லப்படவில்லை. இது 5ஆம் பாவகத்திலே இருக்க வேண்டுமா அல்லது அந்த சுபேஷு கேஹேஷு என்ற தன்மை சுப வீடுகளில் இருப்பதை அந்த சூரியன் 5ஆம் பாவகாதிபதிக்கும் சேர்த்து பொருள் கொள்ள வேண்டுமா என்பதற்கும் தெளிவான விளக்கங்கள் நான் தேடியவரை கிடைக்கவில்லை. எனவே இது சற்றே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆனால் சூரியனுடன் இணைந்து 5ஆம் பாவகாதிபதி இருப்பது ஒரு குழந்தை நிலைத்த ஆயுளுடன் இருக்கும் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. அதைத் தொடர்ந்து ஷாத்சுதக ஏக ஏவ, ஒரே ஒரு, ஸ்திதக இயற்கை சுபர் இருந்தால், ஸ்திதக சுபக. எனவே ஒரே ஒரு
இயற்கை சுபர் எங்கிருந்தால் என்றால் கேந்திர நவாத்மஜஸ்தே என்பதாக எழுதப்பட்டுள்ளது. கேந்திரங்களிலோ நவ என்பது 9வது பாவத்தை குறிக்கும். ஆத்மஜ என்ற சொல் 5வது பாவத்தை குறிக்கும். எனவே ஆத்மஜ என்பது ஒருவருடைய உள்ளொளி என்ற பொருளில் அதை நாம் 5வது பாவத்துடன் ஒப்பிடலாம். எனவே 5வது பாவத்திற்கு அறிவு, ஞானம் போன்றவற்றையெல்லாம் நாம் ஆதிபத்தியமாக கொள்வதால் ஆத்மஜ என்பது 5வது பாவத்தின் மற்றொரு பொருள். எனவே கேந்திரத்திலோ நவாம்சத்திலோ கேந்திரத்திலோ 9வது பாவகத்திலோ 5வது பாவகத்திலோ யார் இருந்தால் என்றால் ஒரே ஒரு சுபர் இருந்தால். எனவே இந்த கேந்திர திரிகோணங்களில் ஒரே ஒரு சுபர் இருந்தால் நிச்சயமாக ஒரு குழந்தை இருக்கும். எனவே மற்ற தன்மைகள் எதுவும் இல்லாமல் குறைந்தது ஒரே ஒரு சுபர் கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் ஒரு குழந்தை இருக்கும் என்பதாக இந்த முதல் ஸ்லோகத்தில் வருகின்ற சொற்களின் பொருள் என்பது இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அந்த 90வது ஸ்லோகத்தின் 2வது வரி மட்டுமே நமக்கு கிடைக்கிறது. முதல் வரி இல்லை. பிதா அபி சிந்தியோ, அப்பாவை பற்றிய ஆய்வு அல்லது பலன். நவமே 9வது பாவகம். சுத அர்க்ஷே 5வது பாவகம். ஏவம் விதம் இவ்விதமாக. முதலில் நாம் பொருளை சொல்லிவிடுவோம், அதனை தொடர்ந்து இந்த முழுமையான ஸ்லோகத்தின் பொருள் என்ன என்பதை சொல்கிறேன். ஏவம் விதம் இவ்விதமாக. சிந்தனம் ஊகனியம், சிந்தித்து நாம் இதை ஊகித்து அறியவும். எனவே அப்பாவை பற்றிய பலன்களுக்கு 9வது பாவகம் 5வது பாவகம், இதை சிந்தித்து அறியவும், பலன்களை அறியவும். தொடர்ந்து 91வது ஸ்லோகத்தின் முதல் வரி க்ஷேத்ரஸ்ய, இது க்ஷேத்திரம் என்பது இடம் என்ற பொருளில் வரும். எனவே இது 5வது பாவகத்தை பற்றிய அத்தியாயம் என்பதால் இந்த இடத்தில் க்ஷேத்திரம் என்பதை 5வது பாவகம் என்பதாக பொருள் கொள்ள வேண்டும். எனவே க்ஷேத்ரஸ்ய என்ற சொல்லுக்கு இந்த இடத்தில் 5வது பாவகத்தில் காரகோ, காரகன் இருக்க. எனவே க்ஷேத்ரஸ்ய காரகோ. எனவே காரகன் என்று சொல்லப்படுகின்ற கிரகன் இந்த 5வது பாவகத்திலேயே இருக்க என்பதாக இதை பொருள் கொள்ள வேண்டும். நீங்கள் இதை புத்திரகாரகன் என்று குருவை மட்டும் பொருள் கொள்ள விரும்பினால் உங்களுடைய விருப்பம், அல்லது சரபுத்திரகாரகன் என்று சொல்லப்படுகின்ற கிரகத்தையும் நாம் இந்த இடத்தில், அதாவது கிரகங்கள் ராசிகளில் பெற்ற பாகைகளின் அடிப்படையில் அதை இறங்கு வரிசையில் அமைத்து புத்திரகாரகன் என்று வருகின்ற கிரகத்தை நாம் கருத்தில் கொண்டு அந்த கிரகம் 5வது பாவகத்தில் இருக்க என்றும் நாம் இதை பொருள் கொள்ள முடியும். ஆனால் நாம் ஸ்திர காரகத்தை மட்டுமே பொருள் கொள்ளப் போகிறோம் என்றால் குரு அந்த இடத்தில் இருக்க என்றும் இதை பொருள் கொள்ள முடியும். பௌமக செவ்வாய், கர்மஸ்தானே 10வது பாவகத்தில், அப்யம் விதிஹி, இந்த விதமான விதியே என்பதாக இந்த ஸ்லோகத்தின் பொருள் இருக்கிறது. இப்பொழுது நாம் இந்த ஸ்லோகங்களை புரிந்து கொள்ள முயற்சிப்போம். இந்த முதல் ஸ்லோகம் 89வது ஸ்லோகம் என்பது மிகவும் எளிதான ஒன்று. 5வது பாவகாதிபதியும் குருவும், எனவே அது நேரடியாக குரு என்றே சொல்லப்பட்டுள்ளது, காரகன் என்பதாக சொல்லப்படவில்லை. சுரேஜ்யே என்ற பொருள் வருவதால் நேரடியாக குரு என்றே அதை பொருள் கொள்ளலாம். எனவே 5வது பாவகாதிபதியும் குருவும் நல்ல பாவகங்களில் இருந்தால் சத்புத்திர லாபக என்ற சொல் வருவதால் மிகவும் சிறப்பான குழந்தைகள் பெறுகின்ற அமைப்பு கிடைக்கும். அதே போல சூரியனும் 5வது பாவகாதிபதியும் இணைந்து இருந்தால், இது எங்கு இருந்தால் என்பதில் தான் ஒரு தெளிவான புரிதல் என்பது இல்லை. எனவே சூரியனும் 5ஆம் பாவகாதிபதியும் இணைந்து இப்பொழுது 12இல் இருக்கிறது என்றால் என்ன அமைப்பு என்பதாக நாம் புரிந்து கொள்வது கடினமானது. எனவே இந்த இடத்தில் இணைந்து அந்த நல்ல பாவகங்களில் சென்றிருந்தால் என்று இதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சூரியனும் 5ஆம் பாவகாதிபதியும் இணைந்து, எனவே சில நேரங்களில் இந்த 5ஆம் பாவகாதிபதி சந்திரனாக இல்லாமல் மற்ற கிரகங்களாக இருந்தால் அது அஸ்தங்கம் என்ற அமைப்பிலும் இருக்க வாய்ப்பிருக்கிறது. சந்திரனுடன் இணைந்திருக்கும் பொழுது சந்திரன் என்பது பாவர் என்ற அமைப்பிலும் இருக்கும். எனவே இந்த சூரியனும் 5வது பாவகாதிபதியும் இணைந்து இருந்தால், நல்ல பாவகங்களில் இருந்தால்
நிச்சயமாக ஒரு குழந்தை கிடைக்கும். எனவே பல குழந்தைகள் இருக்க வாய்ப்பில்லை. எனவே சூரியனுடன் இணைந்து சந்திரன் பாவர் என்ற அமைப்பில் இருக்கும், மற்ற கிரகங்கள் அஸ்தங்கம் அடைந்திருக்கும். எனவே ஒரு குழந்தை இருக்கும், ஆனால் பல குழந்தைகள் இருக்காது என்பதாக அந்த சூரியனுடன் இணைந்து நல்ல பாவங்களில் இருக்கின்ற தன்மை என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அதனைத் தொடர்ந்து கேந்திர திரிகோணங்களில் ஒரே ஒரு இயற்கை சுபர் மட்டும் இருந்தால் ஒரு குழந்தை நிச்சயம் இருக்கும். மற்ற அமைப்புகள் இருந்தால் சரி, இல்லாவிட்டாலும் சரி, கேந்திர திரிகோணங்களில் ஒரே ஒரு இயற்கை சுபர் இருப்பது நல்ல ஒரு குழந்தைக்கான அமைப்பு என்றும் இந்த முதல் ஸ்லோகம் சொல்லி முடிக்கிறது. இந்த இடத்திலும் கேந்திரம் என்பதும் சுபர்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு. எனவே பொதுவாக பாவர்கள் கேந்திரங்களில் இருப்பதும் சுபர்கள் திரிகோணத்தில் இருப்பதும் நன்மை என்று பொதுவாக நாம் புரிந்து கொள்கிறோம். அது சரியான புரிதல். ஆனாலும் சுபர்களுக்கு திரிகோணம் என்பதைப் போல சுபர்களுக்கு கேந்திரம் என்பதும் ஒரு நல்ல அமைப்பு என்பதாக இந்த ஸ்லோகங்கள் சொல்ல வருவது. எனவே இயற்கை சுபர் கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் ஒரே ஒரு சுபர், ஒரு குழந்தை நிச்சயம் இருக்கும் என்பதாக அந்த 89வது ஸ்லோகம் சொல்கிறது. இதனைத் தொடர்ந்து அந்த 90வது ஸ்லோகத்தை பார்க்கும் பொழுது முதல் வரி கிடைக்கவில்லை. ஆனால் இந்த 2வது வரியை மட்டுமே சிந்தித்து பார்க்கும் பொழுது அப்பாவை பற்றிய பலன்களுக்கு நாம் எப்படி 9வது பாவத்தை பார்க்கிறோமோ அதே போல 5வது பாவகத்தையும் ஆராய வேண்டும் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. ஏனெனில் 9வது பாவத்திற்கு பாவத் பாவகமாக 5வது பாவகம் வருவதால் இந்த விதி என்பது பாவத் பாவகத்தை சொல்கிறது என்பதாக நாம் இதை புரிந்து கொள்ள முடியும். எனவே எப்படி நாம் அப்பாவிற்கு 9வது பாவகத்தை வைத்து பலன் தெரிகிறோமோ அதே போல 5வது பாவகத்தையும் பயன்படுத்த வேண்டும் என்பதாக இந்த 90வது வரி அல்லது 90வது ஸ்லோகம் சொல்கிறது என்பதாக நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் முதல் வரி கிடைக்கவில்லை. எனவே இது எந்த விளக்கத்தில் சொல்லப்பட்டுள்ளது என்பதை நாம் யூகிக்க மட்டுமே முடியும். நேரடியாக அதை புரிந்து கொள்வது கடினம். ஆனால் பாவத் பாவகத்தை இந்த இடத்தில் பேசுகிறார் என்பதாக இதை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த 91வது ஸ்லோகத்தின் முதல் வரி என்னுடைய புரிதல். இது நான் பல பதிவுகளை அதே போல பல நூல்களை இந்த 91வது ஸ்லோகத்தின் முதல் வரிக்கு தேடி பார்க்கும் பொழுது சில பேர் இதை 91, 92வது ஸ்லோகத்துடன் பொருத்தி பார்க்கிறார்கள். நான் அந்த 91, 92ஆம் ஸ்லோகத்துடன் பொருத்தி பார்க்கும் பொழுது பொருள் எனக்கு சரியாக வரவில்லை. எனவே தான் நான் இதை இந்த 89வது ஸ்லோகத்துடன் பொருத்தி வைத்திருக்கிறேன். இதுவும் சிலருக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். இந்த ஸ்லோகம் அதாவது 89வது ஸ்லோகம் பெரும்பாலும் ஒரே ஒரு குழந்தை என்ற தன்மையை பேசுகிறது. எனவே இந்த இடத்தில் நாம் பார்க்கும் பொழுது 5வது பாவகத்தில் புத்திர காரகன் இருக்க, எனவே காரகமும் பாவகமும் ஒரே இடத்தில் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது செவ்வாய் 10ஆம் பாவகத்தில் இருந்தால் என்று சொல்வதால், இப்பொழுது செவ்வாய் 10ஆம் பாவகத்தில் இருக்கும் பொழுது 5வது பாவகத்தை நாம் பார்க்கும் பொழுது செவ்வாயின் 8வது பார்வை என்பது அந்த 5வது பாவத்துக்கு கிடைக்கும். அது பாவகத்திற்கு மட்டுமல்லாமல் காரகனும் அங்கேயே இருப்பதால் காரகனுக்கும் கிடைக்கும். எனவே செவ்வாயின் பார்வை என்பது அந்த 5வது பாவகத்திற்கும் காரகனுக்கும் கிடைக்கும். அதே போல செவ்வாயின் 4வது பார்வையை பார்க்கும் பொழுது அந்த 5க்கு 9வது பாவகத்தில், எனவே லக்னத்திலும் அந்த செவ்வாயின் பார்வை என்பது கிடைக்கும். எனவே லக்னம் என்பது அந்த குழந்தையின் அப்பா அல்லது அம்மா அவருடைய ஜாதகத்தை, எனவே குழந்தைக்கான ஆய்வு என்று பார்க்கும் பொழுது அப்பா அம்மாவின் ஜாதகத்தை பார்ப்போம். எனவே லக்னத்திற்கும் செவ்வாயின் பார்வை என்பது கிடைக்கும். அதைத் தொடர்ந்து அந்த புத்திர பாவத்திற்கு சுகம் என்ற 4வது பாவகத்திலும் செவ்வாயின் பார்வை என்பது விழும். எனவே இப்படி இருக்கும் பொழுது அந்த காரகன் என்பது அந்த பாவகத்தில் இருப்பது நாம் சென்ற பதிவுகளில் பார்க்கும் பொழுதும் 4ஆம் பாவகத்தை பற்றி ஆராயும் பொழுது காரகர்கள் அந்த 4ஆம் பாவகத்துடன் தொடர்பில் இருப்பது என்பது ஒரு நல்ல அமைப்பு என்பதாக நாம் பார்த்திருந்தோம். எனவே இது காரகோ பாவனாஸ்தி என்று பலரும் பேசுகிறார்கள். பராசரர் காரகோ பாவனாஸ்தி என்பதை பேசவில்லை. ஆனால் அந்த காரகன் அந்த பாவத்தில் இருக்கும் பொழுது சாதகமான அமைப்புகள் இல்லை எனில் காரகமும் பாதிக்கப்படும், பாவகமும் பாதிக்கப்படும். அந்த நிலையில் மட்டுமே
அந்த பாவகத்தாலும் அந்த காரகத்தாலும் செயல்பட முடியாது. காரகன் பாவகத்தில் இருந்து அந்த காரகமும் பாவகமும் பாதிக்கப்படவில்லை என்றால் காரகோ பாவனாஸ்தி என்ற கருத்தே தேவை இருக்காது. ஏனெனில் இரண்டுமே சிறப்பாக இருக்கும். எனவேதான் இந்த இரண்டும் ஒரு சேர பாதிக்கப்படுதல் என்பது நாம் ஒருவேளை இந்த காரகன் பாவகத்தில் இருப்பது என்பது லைஃப் இன்சூரன்ஸ் இல்லாத ஒரு நிலை என்பதாக புரிந்து கொள்ளலாம். ஏனெனில் காரகம் ஒரு இடத்தில் இருக்கிறது, பாவகம் மற்றொரு இடத்தில் இருக்கிறது என்றால் காரகம் பாதிக்கப்பட்டாலும் பாவகம் நன்றாக இருக்கலாம், அல்லது பாவகம் பாதிக்கப்பட்டாலும் காரகம் நன்றாக இருக்க வாய்ப்பிருக்கிறது. ஆனால் காரகமும் பாவகமும் ஒரே இடத்தில் இருந்து அந்த இரண்டும் ஒரே நேரத்தில் பாதிக்கப்படும் பொழுது லைஃப் இன்சூரன்ஸ் என்ற ஆயுள் காப்பீடு போன்ற ஒரு பாதுகாப்பு என்பது நமக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது. இரண்டும் தனித்தனியாக இருப்பது என்பது இரண்டும் ஒரு சேர பாதிக்கப்பட வாய்ப்பில்லை, வாய்ப்பு குறைவு என்பதால் ஒரு நல்ல அமைப்பு. இரண்டும் ஒரே இடத்தில் இருக்கிறது என்றால் சிறப்பாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த இரண்டும் ஒரே நேரத்தில் பாதிக்கப்படும் பொழுது பிரச்சனை என்ற விதமாகவே இந்த காரகோ பாவனாஸ்தி என்ற அமைப்பை புரிந்து கொள்ள வேண்டும். பிருகத் பராசர ஹோர சாஸ்திரத்தை நாம் தெளிவாக ஆராயும் பொழுது பராசரர் எந்த ஒரு இடத்திலும் காரகோ பாவனாஸ்தி என்பதை பேசவில்லை என்றது நமக்கு ஒரு இன்றியமையாத புரிதல். எனவே இந்த இடத்திலும் பராசரர் சொல்லும்போது அந்த காரகன் என்பது அந்த 5ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது செவ்வாயின் பார்வை என்பது கிடைப்பது என்பதால் அந்த காரகனும் பாவகமும் வலிமையாக இருக்கும் பொழுது ஒரு குழந்தை என்பது நிச்சயம் கிடைக்கும். ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகள் என்பதை அந்த செவ்வாய் தடுத்து விடுகிறது. அதே போல அந்த 9வது பாவகம், அதாவது 5வது பாவத்திற்கு 9வது பாவகமான லக்னத்திற்கும் பார்வை வருகிறது. அதே போல சுகம் என்று சொல்லப்படுகின்ற பாவத்திற்கும் செவ்வாயின் பார்வை கிடைக்கிறது என்பதால் ஒரே ஒரு குழந்தை மட்டுமே கிடைக்கும் என்பதாக நான் இந்த 89வது ஸ்லோகத்துடன் இந்த 91வது ஸ்லோகத்தின் முதல் வரியை பொருத்தி வைத்திருக்கிறேன். நாம் அடுத்த பக்கத்தில் 91ஆம் ஸ்லோகத்தின் 2வது வரியையும் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் அந்த 91ஆம் ஸ்லோகத்தின் 2வது வரியையும் 92வது ஸ்லோகத்தையும் சிந்தித்து இந்த 91வது ஸ்லோகத்தின் முதல் வரி அங்கு பொருந்தி இருக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் சிந்தித்து பார்க்கலாம். எனக்கு அது பொருத்தமாக தோன்றவில்லை. உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் இது பற்றியும் நீங்கள் சிந்தித்து பார்க்கலாம். அடுத்த பக்கத்தில் பார்ப்போம். இந்த பக்கத்தில் நாம் 91வது ஸ்லோகத்தின் 2வது வரியையும் 92வது ஸ்லோகத்தையும் பார்ப்போம். தாராசந்திரா மற்றும் கிரிதாரி லால் இவர்களுடைய நூல்களில் இருந்து இதில் இந்த 91வது ஸ்லோகத்தின் முதல் வரியை சென்ற பக்கத்தில் பார்த்தோம். எனவே காரகன் பாவகத்தில் இருந்து செவ்வாய் 10ல் இருந்தால் என்பதாக அந்த ஸ்லோகம் பேசியிருந்தது. இதை நாம் இந்த இடத்தில் பொருத்தி பார்த்து ஏதேனும் உங்களுக்கு பொருள் வருகிறதா என்று சிந்தித்து பாருங்கள். அதே போல 92வது ஸ்லோகத்தில் 3 வரிகள் காணப்படுகின்றன. எனவே பொதுவாக ஸ்லோகம் என்பது 2 வரிகளை கொண்டதாக இருக்கும். ஆனால் ஒரு சில ஸ்லோகங்கள் 3 வரிகளை கொண்டதாக அமைந்திருக்கின்றன. இந்த 92வது ஸ்லோகம் 3 வரிகளை கொண்டது. அஸ்தங்கதே பஞ்சமேஷே பாப ஆக்ராந்தே ச துர்பலே ஷஷ்டே நீச்சே சுதாதீஷே காகவந்தியா விசேஷதः ஷஷ்டஸ்தானே சுதாதீஷே லக்னேஷே குஜ வேஷமணி மிரியதே பிரதமாபத்யம் காகவந்தியா த்வ ஆப்னுயாத். அஸ்தங்கதே அஸ்தங்கம் அடைந்து இருக்கின்ற, பஞ்சமே ஈஷே 5ஆம் பாவகாதிபதி, பாப ஆக்ராந்தே பாவர்களால் தாக்கப்பட்டு, ச துர்பலே பலம் குறைந்து இருந்தால், ஷஷ்டே 6ஆம் பாவகத்தில், நீச்ச தன் நீசராசியில், சுத அதீஷே 5ஆம் பாவகாதிபதி இருக்க. முதலில் நாம் இந்த சொற்களின் பொருளை தேடுவோம், அதன் பிறகு ஸ்லோகத்தின் பொருளை பார்ப்போம். சுத அதீஷே 5ஆம் பாவகாதிபதி இருக்க, காகவந்தியா. இந்த காகவந்தியா என்ற சொல் இந்த 18வது அத்தியாயத்தில் பல இடங்களில் பேசப்பட்டு வருகிறது. இது முதலாவதாக இந்த இடத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது காகவந்தியா என்ற இந்த சொல் பல இடங்களில் பேசுவதை நாம் பார்க்க முடியும். இந்த காகவந்தியா என்ற சொல் ராமாயணம், மகாபாரதம் போன்ற நூல்களிலும் சமஸ்கிருதத்தை பார்க்கும் பொழுது இந்த சொல் என்பது பயன்பட்டுள்ளது.
இந்த சொல்லுக்கான பொருள் என்பது காகத்தை போன்றவள், காக்காயை போன்றவள் என்பதான பொருள் வருகிறது. இதனுடைய பயன்பாடு என்று பார்க்கும் பொழுது இது இந்த கருத்து என்பது என்னவென்றால், காகம் மற்ற பறவைகளைப் போல அல்லாமல் ஒரே ஒரு முட்டையை மட்டுமே தரும் ஒரு நேரத்தில். எனவே பல பறவைகள் ஒரே நேரத்தில் பல முட்டைகளை இட்டு அடை காத்து குஞ்சு பொரிக்கும். காகம் ஒரே ஒரு முட்டையை மட்டும் தந்து அதன் மூலம் ஒரே ஒரு குழந்தையை மட்டுமே அல்லது ஒரே ஒரு பிள்ளையை மட்டுமே பெற்றெடுக்கும் என்ற பொருளில், யார் ஒருவருக்கு வாழ்க்கை முழுவதும் ஒரே ஒரு குழந்தை மட்டுமே இருக்கிறதோ அவருக்கு காகவந்தியா என்ற சொல் வருகிறது. இது பெரும்பாலும் பெண்களுக்கு பயன்படுகிறது இந்த சொல். எனவே இந்த விதிகளை நான் பயன்படுத்தி பார்க்கும் பொழுது, ஆண்களுக்கு இந்த போன்ற விதிகள் இருந்தால் பெரும்பாலும் ஒரே ஒரு குழந்தை என்பது இல்லை. ஆனால் பெண்களுக்கு இதை பயன்படுத்தி பார்க்கும் பொழுது இந்த விதிகள் பொருந்தி இருந்தால் ஒரே ஒரு குழந்தை இருப்பதை நான் பார்த்த வரையில் 3-4 ஜாதகங்களில் எனக்கு இந்த விதிகள் இருக்கின்ற ஜாதகங்களில் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரே ஒரு குழந்தை மட்டுமே இருக்கிறது. 2வது குழந்தை பிறந்தாலும் அது இறந்து விட்டது. எனவே ஒரே ஒரு குழந்தை என்பது இந்த விதி இருந்தால் பொருந்தி வருகிறது என்பதாக என்னுடைய கருத்து இருக்கிறது. எனவே இந்த காகவந்தியா என்ற சொல்லுக்கு, காகம் எப்படி ஒரே ஒரு முட்டையிட்டு ஒரு முறை குஞ்சு பொரிக்கிறதோ, ஒரு முறையில், அதாவது ஒரு சீசனில் அல்லது ஒரு முட்டை தரும் பொழுது ஒரே ஒரு முட்டை மட்டும் தரும், பல முட்டைகள் வராது என்பதான பொருளில் இந்த காகவந்தியா என்ற சொல் பயன்படுகிறது. ஆனால் அறிவியல் பூர்வமாக சிந்திக்கும் பொழுது காகம் என்பது ஒரே ஒரு முட்டையை தருவதில்லை. 3-4 முட்டைகள் அல்லது 5 முட்டைகள் கூட ஒரே நேரத்தில் காகத்தால் தர முடியும். எனவே அறிவியல் சார்ந்து இந்த கருத்து என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது. ஆனால் புராணங்களிலும் பிருகத் பராசர ஹோர சாஸ்திரத்திலும் மற்ற இடங்களிலும் இந்த காகவந்தியா என்ற சொல் ஒரே ஒரு முறை குழந்தை பெற்ற பெண் என்பதான பொருளிலேயே பயன்படுகிறது. இதற்கு வேறு ஏதேனும் பின்புலம் இருக்கிறதா, இந்த சொல்லுக்கான வேறு ஏதேனும் பின்புலம் இருக்கிறதா என்பதையும் என்னால் இயன்றவரை நான் தேடி பார்த்தேன். வேறு எந்த பொருளும் கிடைக்கவில்லை. அனைத்து நூல்களுமே ஒரு முறை குழந்தை பெற்ற பெண் என்ற பொருளில், அதுவும் காகத்தை அடிப்படையாக வைத்து ஒரு முறை குழந்தை பெற்ற பெண் என்பதாகவே சொல்கிறார்கள். எனவே இது பற்றி உங்களுக்கு மேலும் ஆராய விரும்பினால் இந்த காகவந்தியா என்ற இந்த சொல்லை நீங்கள் தேடி பார்க்கலாம். எனக்கு கிடைத்த தகவல் இது மட்டுமே. எனவே இது போன்ற ஒரு நிலை இருந்தால் அந்த பெண்ணுக்கு ஒரே ஒரு குழந்தை மட்டுமே இருக்கும், விசேஷமாக முக்கியமாக என்பதாக இந்த சொல் இருக்கிறது. இந்த காகவந்தியா என்ற சொல்லுக்கு ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி என்பதாக சொல்லலாம். எனவே ஒரு முறை குழந்தை பிறக்கும், 2வதுக்காக அந்த பெண்ணிற்கு குழந்தை இருக்காது. எனவே அவருக்கு வாழ்நாள் முழுவதும் ஒரு குழந்தைக்கு மட்டுமே அம்மாவாக இருப்பார் என்பதான பொருளில் இந்த காகவந்தியா என்ற சொல் பொருள் வருகிறது. 2வது ஸ்லோகத்தை பார்க்கும் பொழுது 92வது ஸ்லோகத்தின் 2வது வரியை பார்க்கும் பொழுது, ஷஷ்டஸ்தானே 6வது பாவகத்தில் சுத அதீஷே 5வது பாவகாதிபதி, லக்ன ஈஷே லக்னாதிபதி, குஜ வேஷமணி, குஜ என்பது செவ்வாயை சொல்லும், வேஷமணி என்ற சொல்லுக்கான பொருள் என்பது வேஷமன் என்ற சொல்லுக்கு வீடு என்ற பொருள் வரும். எனவே இது செவ்வாயின் வீடுகளில் இருக்க, மேஷம் அல்லது விருச்சிகத்தில் இருக்க, மிரியத்தே இறக்கும், பிரதம் ஆபத்தியம் முதல் குழந்தை, ஆபத்தியம் என்ற சொல்லுக்கு ஆங்கிலத்தில் இஷ்யூ என்பதாக சொல்வார்கள். எனவே ஒரு குழந்தை பிறத்தல் என்பதை இஷ்யூ, ஃபர்ஸ்ட் இஷ்யூ, செகண்ட் இஷ்யூ என்பதான பயன்பாடு இருக்கிறது. எனவே இந்த ஆபத்தியம் என்பதற்கு ஆஃப் ஸ்பிரிங் என்று ஆங்கிலத்தில் சொல்வது போல குழந்தை என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். எனவே முதல் குழந்தை, பிரதம ஆபத்தியம், மிரியத்தை இறக்கும், காகவந்தியாத்துவம், ஒரு குழந்தை மட்டுமே பெற்றெடுத்த அந்த பெண்ணுக்கான அமைப்பு, செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி, ஆப்னியாத், பெறுவார், கிடைக்கப்பெறும். எனவே இது போன்ற ஒரு நிலை இருந்தால் அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை இறந்துவிடும், அதற்கு பிறகு மற்றொரு குழந்தை பிறக்காது
என்ற விதமாக இந்த 92வது ஸ்லோகம் சொல்லுகிறது. எனவே இந்த ஸ்லோகங்களின் பொருளை தேடும் பொழுது இந்த செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி என்று சொல்லப்படுகின்ற ஒரு குழந்தையை மட்டுமே பெறுகின்ற அமைப்பு என்பது அடுத்து வருகின்ற பல ஸ்லோகங்களில் நாம் பார்க்க முடியும். இதற்கு முக்கியமாக நாம் பார்க்கும் பொழுது 5வது பாவகாதிபதி அஸ்தங்கம் அடைந்து இருந்தாலோ, இயற்கை பாவர்களால் தாக்கப்பட்டு இருந்தாலோ, பலம் குறைந்து இருந்தாலோ, எனவே பலம் என்பதை நாம் இங்கு ஷட்பலம், அதே போல விம்சோபக பலம் என்பதாக பொருள் கொள்ளலாம். அதுபோல பலம் குறைந்து இருந்தாலோ, 6ஆம் பாவகத்தில் இருந்தாலோ, தன் நீசராசியில் இருந்தாலோ என்பதாக இது பல விதங்களில் இது போன்ற ஒரு அமைப்பு இருந்தால் செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி என்ற அமைப்பு இருக்கலாம் என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். எனவே முதல் 91ஆம் ஸ்லோகத்தின் முதல் வரியும் 92வது ஸ்லோகத்தின் முதல் வரியையும் பார்க்கும் பொழுது, 2வது வரியும் 91இன் 2ஆம் வரியையும் 91ஆம் ஸ்லோகத்தின் முதல் வரியையும் பார்க்கும் பொழுது எந்த விதமான நிலைகள் 5ஆம் பாவகாதிபதிக்கு இருந்தால் ஒரு குழந்தை மட்டுமே இருக்கின்ற அமைப்பு இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதாக இதை சிந்திக்க வேண்டும். எனவே அஸ்தங்கம் அடைந்திருத்தல், இயற்கை பாவர்களால் கடுமையாக தாக்கப்பட்டிருத்தல், பலம் குறைந்து இருத்தல், 6ஆம் பாவகத்தில் இருத்தல், நீசராசியில் இருத்தல் என்ற நிலை இருந்தால் ஒரே ஒரு குழந்தை இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதாக இந்த சுலோகத்தை புரிந்து கொள்ளலாம். அதனைத் தொடர்ந்து 6ஆம் பாவகத்தில் 5வது பாவகாதிபதி சென்றிருக்க, லக்னாதிபதி செவ்வாயின் வீடுகளில் இருக்க, எனவே லக்னாதிபதிக்கு செவ்வாயின் தொடர்பும் இது போன்ற செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி என்பதற்கான ஒரு வாய்ப்பாக கருது. லக்னாதிபதிக்கு செவ்வாயின் தொடர்பு இருத்தல், 5வது பாவகாதிபதி 6வது பாவகத்தில் சென்று இருத்தல், இந்த இடத்தில் தொடர்பு என்பதை இணைவு அல்லது செவ்வாயின் வீட்டில் இருத்தல் என்பதாக மட்டுமே நாம் பொருள் கொள்ள வேண்டும். பராசரர் நட்சத்திர சாரத்தில் இருத்தல் என்பதை ஒரு முக்கியமான கருத்தாக எங்குமே பேசவில்லை. ஏனெனில் பராசருடைய முறையில் லக்னத்திற்கான அதிபதி, நட்சத்திரத்திற்கான அதிபதி என்று சிந்திக்கும் பொழுது அது ஒரு டெம்பரரி அசைன்மெண்ட். எனவே விம்சோத்திரியை பயன்படுத்தும் பொழுது மட்டுமே அஸ்வினி மகம் மூலம் என்பது கேதுவிற்கான நட்சத்திரம் என்பதாக வரும். அதே போல அவிட்டம், சித்திரை, மிருகசீஷம் போன்ற நட்சத்திரங்கள் செவ்வாயின் நட்சத்திரமாக வரும். மற்ற திசைகளை பயன்படுத்தும் பொழுது அந்த நட்சத்திரங்கள் வேறு ஒரு கிரகம் அதற்கான ஆதிபத்தியத்தை பெறும். எனவேதான் பராசரர் சாரம் என்பதை பேசவில்லை. எனவே இப்பொழுது லக்னாதிபதி செவ்வாயின் சாரத்தில் இருக்கிறது என்பதாக இதை நாம் பொருள் கொள்ள முடியாது. எந்த இடத்தில் செவ்வாயின் தொடர்பு என்று பேசும் பொழுது செவ்வாயின் வீட்டில் இருக்கலாம், அல்லது செவ்வாயுடன் இணைந்திருக்கலாம், அல்லது செவ்வாயின் பார்வையை பெற்றிருக்கலாம் என்று மட்டுமே நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே 6ஆம் பாவகத்தில் 5ஆம் பாவக அதிபதி சென்று இருக்க, லக்னாதிபதி செவ்வாயின் வீடுகளில் ஒன்றில் இருக்க, அந்த ஜாதகருக்கு பிறக்கும் முதல் குழந்தை இறந்துவிட வாய்ப்பிருக்கிறது. அதன் பிறகு அவருக்கு 2வதாக ஒரு குழந்தை கிடைக்காது. எனவே அவர் தன் வாழ்வில் ஒரே ஒரு குழந்தையை மட்டுமே பெற்றெடுத்தவராக இருப்பார் என்பதாக புரிந்து கொள்ளலாம். எனவே 5வது பாவகாதிபதிக்கு இந்த 6, 8, 12 என்று 3 வீடுகள் பேசப்பட்டாலும் 6வது பாவகம் என்பது இருக்கக்கூடாத பாவகம் என்பதாக இந்த 5வது பாவகம் பற்றிய இந்த அத்தியாயம் முழுமையும் நாம் பார்க்க முடிகிறது. எனவே 5வது பாவகாதிபதி இருக்கக்கூடாத பாவகம் என்று சிந்திக்கும் பொழுது அது 6வது பாவகம். அப்படி 5ஆம் பாவகாதிபதி 6இல் இருந்து லக்னாதிபதிக்கு செவ்வாயின் தொடர்பு, இந்த இடத்தில் செவ்வாயின் வீடுகள் என்பதாக சொல்லப்படுகிறது. அடுத்த பக்கத்தில் பார்க்கும் பொழுது செவ்வாயின் தொடர்பு என்பதாகவும் அதை புரிந்து கொள்ளலாம். அடுத்த பக்கத்தில் உள்ள ஸ்லோகத்தை பார்க்கும் பொழுது, எனவே லக்னாதிபதிக்கு செவ்வாயின் இணைவோ அல்லது செவ்வாயின் தொடர்போ செவ்வாயின் வீட்டில் இருந்தாலோ அந்த முதல் குழந்தையும் இறந்துவிடும். எனவே அவருக்கு மீண்டும் ஒரு குழந்தை பிறக்காது என்பதாக சொல்கிறது. எனவே இது ஒரு உறுதியான விதியா இல்லையா என்பதை நாம் ஜாதகங்களில் பயன்படுத்தி பார்த்து ஆராய்ந்தால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறது, ப்ராபபிலிட்டி இருக்கிறது என்பதாக மட்டும் இந்த இடத்தில் புரிந்து கொள்வோம்.
சென்ற பக்கத்தில் நாம் பார்த்த 91, 92 ஸ்லோகங்களின் வேறொரு வடிவமாகவே இந்த 3 மற்றும் 4 ஸ்லோகங்களும் அமைந்திருக்கின்றன. இந்த ஸ்லோகங்கள் திரு கிரீஷன் சர்மா அவர்களுடைய நூலில் இருந்து 3 மற்றும் 4வது ஸ்லோகமாக இருக்கிறது. எனவேதான் நாம் இந்த பல்வேறு நூல்களை பார்க்கும் பொழுது இந்த ஸ்லோகங்கள் சொல்ல வருகின்ற கருத்துக்கள் பல நேரம் ஒன்றாக இருந்தாலும் ஸ்லோகத்தின் வடிவம், சொற்கள் என்பது மாறியிருப்பதை பார்க்க முடிகிறது. எனவேதான் இந்த சில ஸ்லோகங்கள் வேறொரு ஆசிரியர் அல்லது அந்த வாய்மொழியாக பரவி வந்தாலோ அல்லது எழுத்தின் மூலமாக சென்றாலோ ஒருவருடைய சொந்த கருத்து என்பது கூட பல்வேறு விதங்களில் உள்ளே நுழைந்து விட வாய்ப்பு இருக்கிறது. எனவேதான் இந்த ஸ்லோகங்களை சற்றே கூர்ந்து நோக்கி சரியாக சொல்கின்ற மூல நூல் கருத்து என்பது எது என்பதை தேடி பார்ப்பதும் இன்றியமையாதது. ஆனால் இது போன்ற பல்வேறு வடிவங்கள் ஒரே ஸ்லோகத்திற்கு அல்லது ஒரே கருத்திற்கு இருப்பது என்பது இது அச்செடுத்த பிழையாக இருக்கலாம், அல்லது வாய்மொழியாக பரவியும் போது வந்த மாறுபாடாக இருக்கலாம், அல்லது ஒருவருடைய சொந்த கருத்துக்கள் என்பதும் கூட இடம்பெற்றிருக்க வாய்ப்பிருக்கிறது. எனவேதான் இதை ஜாதகங்களில் பயன்படுத்தி பார்த்து சரியாக இருக்கிறதா இல்லையா என்பதை ஆராய்வது இன்றியமையாதது. இப்பொழுது ஸ்லோகம் என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம். சுதேஷே அஸ்தங்கதே வா அபி பாப ஆக்ராந்தே ச நிர்பலே ததா ந ஜாயதே புத்ரோ ஜாதோ வா மிரியதே த்ருவம். ஷஷ்டஸ்தானே சுதாதீஷே லக்னேஷே குஜ சம்யுதே மிரியதே பிரதம ஆபத்யம் காகபந்தியா ச கேகினி. சுத ஈஷே 5வது பாவகாதிபதி அஸ்தங்கதே வாபி அஸ்தங்கம் அடைந்திருந்தாலோ பாப ஆக்ராந்தே ச இயற்கை பாவரின் ஆக்ராந்த என்ற சொல்லுக்கு தாக்குதல் என்பதான பொருள் கொள்ளலாம். எனவே பாப ஆக்ராந்த ச என்பதால் அது இயற்கை பாவரின் தாக்குதலுக்கு உள்ளாகி இருந்தாலோ, தாக்குதல் என்பது சேர்க்கை, பாப கர்த்தரி, அதே போல பார்வை, அதே போல அந்த பாவர்களின் வீடுகளில் இருத்தல் என்பதாகவும் இதை புரிந்து கொள்ளலாம். எனவே 5வது பாவகாதிபதி இது போல பாவரின் தாக்குதலிற்கு இருந்தாலோ, நிர்பலே என்றால் பலம் இல்லாத, பலே நிர்பலே அதனுடைய எதிர்ச்சொல் என்பது நிர்பலே என்பதாக வரும். எனவே பலம் இல்லாமல் இருந்தாலோ ததா இவ்விதமாக ந ஜாயதே புத்ரா, ஜா என்ற சொல்லுக்கு பிறப்பு என்ற பொருள் வரும். எனவே ஜாயத்தே என்றால் பிறத்தல், புத்திர என்றால் குழந்தை. எனவே ந ஜாயத்தே என்றால் குழந்தை பிறக்காது. எனவே இது போன்ற ஒரு நிலையில் 5ஆம் பாவகாதிபதி இருந்தால் அவருக்கு குழந்தை இருக்காது. ஜாதோவா அப்படி ஒருவேளை பிறந்தால் மிரியதே துருவம் நிச்சயமாக இறக்கும். எனவே இது போன்று 5ஆம் பாவகாதிபதி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது குழந்தை இருக்காது, அப்படி பிறந்தால் அது இறக்கும் என்பதாக அந்த 3வது ஸ்லோகம் சொல்கிறது. 4வது ஸ்லோகத்தை பார்க்கும் பொழுது ஷஷ்டஸ்தானே 6வது பாவகத்தில் சுத அதீஷே 5ஆம் பாவகாதிபதி லக்ன ஈஷே லக்னாதிபதி குஜ சம்யுதே செவ்வாயுடன் சேர்ந்திருக்க. சென்ற பக்கத்தில் பார்த்த ஸ்லோகத்தில் தாராச்சந்திர கிரிதாரிலால் செவ்வாயின் வீட்டில் இருக்க என்பதாக சொல்லியிருந்தார். இந்த இடத்தில் திரு கிரீஷன் சர்மா செவ்வாயுடன் இணைந்திருக்க என்பதாக சொல்கிறார். எனவே இது செவ்வாயின் தொடர்பு என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். ஆனால் 2 ஆசிரியர்களின் 2 ஸ்லோகங்கள் இந்த இணைந்திருத்தல் என்பதையும் செவ்வாயின் வீட்டில் இருத்தல் என்பதையும் மாற்றி சொல்கிறது. எனவே இது செவ்வாயின் தொடர்பு என்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் எது சரியான விளக்கம் என்பதை ஜாதகத்தில் தேடி பார்த்தால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். மிரியத்தே இறந்து போகும், பிரதம அபத்தியம் முதல் குழந்தை. எனவே முதல் குழந்தை என்பது இது போன்ற நிலையில் 5வது பாவகாதிபதி 6ல் இருக்க, அதே போல இந்த லக்னாதிபதிக்கு செவ்வாயின் தொடர்பு, செவ்வாயுடன் இணைந்திருத்தல் என்பது அந்த முதல் குழந்தை என்பது இறந்து போகும். காகபந்தியாச்ச ஒரே ஒரு குழந்தை மட்டுமே பெற்றெடுத்த பெண்ணாக கேகினி அந்த பெண் என்பவர் ஆகிவிடுவார்.
ஒரு குழந்தை இருக்கும், ஆனால் அந்த குழந்தையும் இறந்துவிட வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பிறகு மற்றொரு குழந்தை இருக்காது என்ற விதமாக இந்த விதி சொல்கிறது. எனவே 5வது பாவகாதிபதி அஸ்தங்கம் அடைந்தல், பலம் குறைந்திருத்தல், இயற்கை பாவனையின் வீட்டு தாக்குதலுக்கு இருத்தல் போன்ற நிலையில் இருந்தால் குழந்தை பிறக்காது. அப்படி பிறந்தாலும் அது இறந்துவிட வாய்ப்பு இருக்கிறது. அதே போல 6வது பாவகாதிபதி 5ல் இருக்க லக்னாதிபதிக்கு செவ்வாயின் தொடர்பு அல்லது செவ்வாயின் இணைவு, அந்த முதல் குழந்தை என்பது இறந்துவிடும். அதற்கு பிறகு அடுத்த குழந்தை பிறக்காமல் ஒரே ஒரு குழந்தையை மட்டுமே பெற்றெடுத்த பெண்ணாக அந்த ஜாதகி இருப்பார் என்பதாக இந்த 2வது ஸ்லோகம் சொல்கிறது. இது நாம் ஒரு முழுமையான விதி என்பதாக இதை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் இது போன்ற ஒரு நிலை இருந்தால் இதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே இதை நாம் ராசியில் மட்டுமே பார்த்து இதற்கு ஒரு முடிவிற்கு கொண்டு வர முடியாது. நவாம்சத்தையும் நாம் பார்க்க வேண்டும். அதே போல சப்தாம்சத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே இந்த அனைத்து வர்க்கங்களும், அதாவது சப்தாம்சம், நவாம்சம் மற்றும் ராசி என்பதை நாம் முழுமையாக ஆராய்ந்த பிறகே இது போன்ற ஒரு பலனை நாம் உறுதி செய்ய முடியும். ஆனால் அதே போல நாம் நேரடியாக இந்த லக்னத்திலிருந்து, அதாவது நாம் ஜனன லக்னம் அல்லது பிறப்பு லக்னத்திலிருந்து மட்டுமே இதை ஆராயக்கூடாது, சந்திரனிலிருந்தும் நாம் ஆராய வேண்டும். எனவே இது போன்று பல்வேறு விதங்களில் ஆராய்ந்து ஒரு முடிவிற்கு வந்த பிறகே பலன் என்பதை சொல்ல வேண்டும். ஆனால் இது ஒரு வாய்ப்பு, இது போன்ற ஒரு நிலை இருந்தால் இது ஒரு வாய்ப்பு, இது போன்ற பலன் நடக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று மட்டுமே இந்த இடத்தில் நாம் சிந்திக்க வேண்டும். எனவே இந்த விதி இருந்தால் நேரடியாக இது போன்று நடந்திருக்கிறது என்ற முடிவிற்கு வந்தாலோ அல்லது இது போன்று நடக்கவில்லை என்ற முடிவிற்கு வந்தாலோ அது சரியாக இருக்காது. எனவே பலன் சொல்லும் பொழுது பல்வேறு விதங்களில் ஆராய்ந்து பார்த்தால் மட்டுமே நாம் பலனை சொல்ல முடியும். இந்த இடத்தில் இது ஒரு வாய்ப்பு என்று மட்டுமே புரிந்து கொள்ள வேண்டும். இத்துடன் இந்த பதிவில் நாம் ஸ்லோகங்களை நிறைவு செய்வோம். பராசரர் இந்த 5ஆம் பாவகத்தை பற்றி பல்வேறு விதமான ஆதிபத்தியங்களை முன்னுரையில் பேசியிருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்னது போல குழந்தை பேறு என்பதை பற்றியே பெரும்பாலும் பராசரர் இந்த அத்தியாயத்தில் பேசி வருகிறார். அதுவும் ஷட் புத்திர லாப என்று சொல்லப்படுகின்ற சிறந்த குழந்தைகளை பெறுகின்ற அமைப்பு என்பதற்கு பராசரர் இந்த 5வது பாவகாதிபதி கேந்திர கோணங்களில் இருத்தல், 5வது பாவகத்திலேயே இருத்தல், அதே போல லக்னாதிபதியும் 5வது பாவகத்தில் இருத்தல் போன்றவையெல்லாம் இந்த நல்ல குழந்தைகளை பெறுகின்ற அமைப்பு என்பதாக சொல்லியிருந்தார். அதே போல ஒரே ஒரு குழந்தை பெறுகின்ற அமைப்பு என்று பார்க்கும் பொழுது சூரியன் இந்த லக்னாதி 5ஆம் பாவகாதிபதியுடன் இணைந்து கேந்திர கோணங்களில் இருத்தல், அதே போல கேந்திர கோணங்களில் ஒரு இயற்கை சுபர் இருத்தல் போன்றவையெல்லாம் ஒரே ஒரு குழந்தை, நல்ல குழந்தை, நீண்ட நாள் வாழ்கின்ற குழந்தை, ஒரே ஒரு குழந்தை இருத்தல் என்பதற்கான அமைப்பாக பேசப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த காகபந்தியா என்று சொல்லப்படுகின்ற செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி என்று சொல்லப்படுகின்ற ஒரு குழந்தை மட்டுமே வாழ்நாள் முழுவதும் பெறுகின்ற அமைப்பு என்ற விதமாக பேசப்பட்டது. சில நேரங்களில் அந்த முதல் குழந்தை கூட இறந்து விடுகின்ற அமைப்பு என்பதையும் பராசரர் பேசியிருந்தார். குறிப்பாக 5வது பாவகாதிபதி 6ல் இருத்தல், அதே போல 5வது பாவகாதிபதி பலம் குறைந்திருத்தல், பாவர்களின் தொடர்பில் இருத்தல் போன்றவற்றை எல்லாம் இதற்கான ஒரு முக்கியமான அமைப்பாக பேசியிருந்தார். அதே போல காரகன் 5வது பாவகத்தில் இருந்து செவ்வாய் 10ல் இருத்தல் என்பதும் இந்த முதல் குழந்தை பிறந்து இறந்து விடுகின்ற, அதைத் தொடர்ந்து செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி என்பது வந்து விடுகின்ற அமைப்பு என்பதாக இந்த விதிகள் பேசின. அதே போல 5வது பாவகாதிபதி 6ல் இருத்தல், லக்னாதிபதிக்கு செவ்வாயின் தொடர்பு, செவ்வாயின் வீடு, செவ்வாயின் இணைவு போன்ற நிலைகள் லக்னாதிபதிக்கு இருக்கும் பொழுது இது போன்ற காகபந்தியா என்ற அமைப்பு இருக்கும் என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. இந்த விதிகளை நாம் அதே போல அடுத்த பதிவில் நாம் பார்க்கின்ற சில ஸ்லோகங்களிலும் இந்த செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி என்பதை பராசரர் பேசியிருக்கிறார். இந்த விதிகளை நாம் பார்க்கும் பொழுது இந்த விதிகள் இருந்தால் இது போன்ற பலன் என்பதை நேரடியாக நாம் முடிவிற்கு வந்து சொல்லிவிடக்கூடாது.
எனவே இது ஒரு வாய்ப்பு, இது போன்ற நிலை இருந்தால் இது போல நடக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்ற விதமாக சிந்தித்து இதை நாம் சப்தாம்சம் நவாம்சம் போன்ற அம்சங்களிலும் இது பற்றி ஆராய வேண்டும். அதே போல சந்திரனை அடிப்படையாக வைத்தும் நாம் பலனை தேட வேண்டும். அதன் பிறகு நாம் இது போன்ற ஒரு முடிவிற்கு வந்து இது போன்ற பலன்களை சொல்ல வேண்டும். இதில் பேசப்பட்ட விதிகள் மட்டுமே இருந்தால் இது போன்ற நிலை இருக்கும் என்று சொல்லிவிடக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. எனவே இது போன்ற விதிகள் இருக்கின்றன, ஆனால் இந்த விதிகள் மட்டுமே நேரடியாக பலன் சொல்ல போதுமானதாக இருக்காது என்பது என்னுடைய கருத்து. எனவேதான் ஜாதகத்தை பல்வேறு விதமாக ஆராய்ந்து அதன் பிறகு நாம் பலன் என்ற அந்த ஒரு முடிவிற்குள் செல்ல வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். வாருங்கள், தொடர்ந்து இந்த அத்தியாயத்தை நாம் பார்ப்போம். இன்னும் 4 பதிவுகள் இந்த அத்தியாயத்தில் வர இருக்கின்றன. இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்வோம். என்னுடன் இணைந்து நீங்கள் அனைவரும் இந்த பிருகத் பராசர ஹோர சாஸ்திரம் என்ற ஒரு முக்கியமான மூல நூலை கற்கின்ற இந்த முயற்சியில் இணைந்து தொடர்ந்து பயணித்து வருவதற்கு மிக்க நன்றி. வாருங்கள், தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.